நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பெரிய மகாராணி அவர்களே, இங்க அரசவையோட சூழ்நிலைய பார்க்கும்போது இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆணும் தான் சிறந்தவன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணி இருக்கு. நாளைக்கு சாவித்திரி விரதம், நாளைக்கு நல்ல பண்டிகையும் கூட. எல்லாரும் உற்சாகமாவும் இருப்பாங்க. இந்த ஒரு புனிதமான நேரத்தை இந்த முறை நாம ஒரு புது வழியில நடத்தலாமே. அது எப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஒரு போட்டியை ஏற்பாடு பண்ணுவோம். என்ன போட்டி? இன்னைக்கு அரசவையில இருக்கிற எல்லா ஆண்களும் தன்னைத்தானே சிறந்த புருஷன்னு சொல்லிக்கிறாங்க. அரசவையில எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்க சொல்ற இந்த விஷயத்த நிரூபிச்சு காட்டுறதுக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்ல வரீங்க? பெரிய மகாராணி அவர்களே, நீங்க சாவித்திரி விரதத்தோட இந்த புனிதமான நேரத்துல யாரு சர்வ சிறந்த கணவர்ன்ற போட்டியை நாம ஏற்பாடு பண்ணலாம். இது எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுடைய கடமைகள் என்னன்றதும் புரிய வரும். இந்த மாதிரி ஒரு போட்டிய எதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ராமகிருஷ்ணரே. இதனால நடந்துட்டு இருக்கிற விவாதத்துக்கான பதிலும் நமக்கு கிடைச்சிடும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், அது கூட சேர்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளும் இல்லாம போயிடும். நீங்க ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நாளைக்கு சாவித்திரி விரதத்தோட சேர்த்து சிறந்த கணவர் யாருன்னு கண்டுபிடிக்கிற போட்டிய நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் ஜெயிச்சவங்களுக்கு ராஜ்யத்தின் சார்பா பரிசுகளும் தருவோம். இந்த விஷயத்துல நீங்க முதல்லயே சொல்லி இருக்கணும் மகாராணி. போட்டின்னு இருந்தா பரிசுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. மகாராணி அவர்களே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா மகாராணி அவர்களே, அதிகப்படியான நேரம் நான் என் மனைவிகளை பிரிஞ்சுதான் இருக்கேன். நாளைக்கு சாவித்திரி தேவியோட விரதம் நடக்க போகுது. என்னால போக முடியாது. ஆசைப்பட்டாலும் என் மனைவிகளை பார்க்க முடியாது. ஆனா அவங்க மேல எனக்கு இருக்கிற காதல் எல்லையற்றது. அதாவது அவங்க மேல எனக்கு இருக்கிற காதலை வெளிப்படுத்துறதுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சாவித்திரி விரதம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் நானும் என்னோட மனைவிகளோட இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். உணவு மட்டும் இல்ல, தண்ணியும் குடிக்க மாட்டேன். சின்ன மகாராணி, சுதர்ஷன் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு மகாராஜா தான் ஞாபகத்துக்கு வராரு. மகாராஜா எல்லா வருஷமும் நம்ம 2 பேர் கூடயும் சாவித்திரி விரதம் இருப்பாரு. சுதர்சன் அவர்களே, நீங்க விஜயநகரத்தை சேர்ந்தவர் இல்ல. அதனால உங்களால இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. மன்னிச்சிடுங்க குருவே. சுதர்ஷன் அவர்களே, உங்க மனைவிகள் மேல உங்களுக்கு இருக்கிற காதல நான் கௌரவிக்கிற சுதர்ஷன். போட்டியில நீங்க கலந்துக்கிறதுக்காகவோ நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறேன். நன்றி மகாராணி அவர்களே. ஆனா ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு நடக்க போற போட்டியில யாரு சிறந்த கணவர் அப்படின்றத பெண்கள் தான் முடிவெடுக்க போறாங்க. பெண்கள் சங்கத்துல இருக்கிற எல்லா பெண்களும் இப்பவே அமைச்சரக அறையில வந்து என்ன பாருங்க. இந்த போட்டிய பத்தி உங்க எல்லார் கூடயும் நான் பேசி முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறேன். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. சேவகரே, நீங்க என்னுடைய செய்திய போட்டியாளர்கள் எல்லாருக்கும் போய் சொல்லிடுங்க. அவங்க எல்லாரும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னா நாளைக்கான விரதத்தை அவங்க கடைபிடிக்கணும். சரிங்க மகாராணி. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே இந்த போட்டிய நீங்க கண்காணிக்கிறத ரகசியமா வச்சுக்கணும். பிரளயம் இல்ல, நான் சும்மா தண்ணி தான் தெளிச்சேன். விடிஞ்சிடுச்சு, அதான் நான் உங்களை எழுப்பிட்டு இருந்தேன். விடிஞ்சிருச்சா? எப்படி விடிஞ்சது? என்ன இது? இங்க சூரிய தேவரை காணமே.
இன்னும் இங்க வரலையா? இது பிரம்ம முகூர்த்தம் சுவாமி. பல வருஷத்துக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருக்கீங்க. சீக்கிரம் வாங்க. பூஜைக்கான ஏற்பாடுகள்ல எனக்கு உதவி பண்ணுங்க. பூஜைக்கான ஏற்பாடா? ஏன்? நீங்க பெரிய மகான் சுவாமி. போட்டியில யாரு வேணாலும் ஜெயிக்கட்டும், பரிசு யாருக்கு வேணா கிடைக்கட்டும். ஆனா எனக்கு எப்பவுமே நீங்க தான் சுவாமி சிறந்த கணவர். அதெல்லாம் இருக்கட்டும். வர்ணமாலா, ஒரு விஷயம் சொல்லு. போட்டியில என்ன நடக்கும்? பொறுமை சுவாமி, பொறுமை. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். சீக்கிரமே தெரிஞ்சிடும். என்ன நடக்கும் தெரியலையே. என்ன விஷயமா நடுராத்திரியில ஏன் இப்படி எழுப்புறீங்க? அச்சச்சோ, விடிஞ்சிடுச்சா? சரி, என்ன விஷயம்? அம்மா, காலங்காத்தால உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் சாரதா இல்ல, நான் ராமாமா, ராமா. சாரதா எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாளா? அம்மாவை எப்படி சாப்பிடுவா? இன்னைக்கு அவளுக்கு சாவித்திரி விரதம் இருக்குல்ல. சரி, அதெல்லாம் போட்டோம். அந்த தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. நானும் விரதம் இருக்கணுமா? அட ஆமால, நேத்து ராத்திரி அந்த சேவகன் வந்து சொன்னானே, போட்டியாளர்கள் யாருமே சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கணும்னு சொன்னான்ல. ஆஹா, தண்ணி குடிக்காம தான் இருக்கணும். தண்ணி குடிக்காம இருக்கிறேன். எடுத்துட்டு போங்க. இந்த போட்டி வைக்கலான்னு மகாராணிங்க கிட்ட சொல்லி எனக்கு நானே குழி தோண்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆஹா, வருணமாலா இன்னைக்கு உணவு நேரத்துக்கு முன்னாடியே சமைச்சிட்டாளா? நன்றி ஈஸ்வரா, நன்றி இந்த சுவையான உணவுக்கு. சுவாமி, நீங்க இத சாப்பிட கூடாது. வருணமாலா, உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்னோட தைரியம் இல்ல சுவாமி. உங்களை பாவத்துல இருந்து காப்பாத்துறதுக்கான முயற்சி. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இன்னைக்கு நீங்க தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கணும். இன்னைக்கு நீங்க அரசவைக்கு எந்த உணவையும் உண்ணாமதான் போகணும். சிறந்த கணவருக்கான போட்டிக்காக இத பண்ணிதான் ஆகணும். தனிமணி, இந்தாங்க. சுவாமியோட பேரை ஒரு முறை உச்சரிச்சுட்டு இந்த உணவை அவரோட பிரசாதம்னு நினைச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் இங்க என்னென்ன சமைச்சிருக்கிறேனோ அது உங்க 2 பேருக்கு மட்டும் தான். சுவாமி அத தொடக்கூட கூடாது. நன்றி குருமாதா. இன்னும் வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க பசங்களா. என்னதான் சொல்ல வர்ற? தண்ணி கூட குடிக்க கூடாதா? ஈஸ்வரா, இத நான் எப்படி செய்வேன்? சுவாமி, இத நீங்க பண்ணிதான் ஆகணும். ஒருவேளை இந்த விரதத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்க பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். பிராயச்சித்தமா? ஆமா சுவாமி. என்ன பிராயச்சித்தம்? 1 மாசத்துக்கு தண்ணி கூட குடிக்காம விரதம். ஆமா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, காலையில இருந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்புறம் போட்டிய எப்படி ஏற்பாடு பண்ண போறாங்க, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். மந்திரியாரே, அவங்க என்ன போட்டி வைக்க போறாங்க, எப்படி ஏற்பாடு பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கிறதை விட ரொம்ப முக்கியமானது அதுல சந்தோஷமா நம்பிக்கையா முயற்சி பண்றது. நீங்க சொன்னது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா எங்கிட்ட யுத்த கலையை காட்ட சொன்னாங்கன்னா நான் சுலபமா பண்ணி காமிச்சிருவேன். ஒருவேளை எங்கிட்ட விடுகதை ஏதாவது கேட்டாங்கன்னா நான் அப்படியே குழம்பி போய் நின்னுடுவேன். மந்திரியாரே, சிறந்த கணவன் யாருன்ற போட்டி இது. இதுல நீங்க யுத்த கலைகள் எல்லாம் காட்ட வேண்டாம். நிச்சயமா விடுகதை கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன்னா விடுகதை எப்படி இருந்தாலும் அதுக்கான விடை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். குருஜி குருஜி குருஜி, என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? போட்டி நடக்க போகுது, எழுந்திருச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எங்க கிட்ட கேளுங்க குருஜி. கொஞ்சம் சும்மா இருங்களேன்டா. விரதங்கிற பேர்ல பட்டினி கிடக்குறேன். பசியில வாடுற ஒரு மனுஷனுக்கு தேவை ஒரு கவளம் உணவுட, போட்டி இல்ல. மகாராணி சின்னாதேவி வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி திருமலாம்பா வந்து கொண்டிருக்கிறார். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி.
இங்க இருக்கிற எல்லாருடைய முகத்திலையும் சிறந்த கணவன் யாருங்கிற போட்டிக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த போட்டியில வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போட்டி எப்படி நடக்க போகுதுன்னு நீங்க பார்க்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. போட்டியாளர்கள் எல்லாரும் விரதம் இருக்கணும்னு சொல்லி இருந்தோம். நீங்க எல்லாரும் அந்த கட்டளைய மீறாம நடந்திருப்பீங்கன்னு நம்புறேன். சாவித்ரி விரதம் சாதாரண விரதம் இல்ல. இதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணணும். சாயங்காலம் இந்த போட்டி முடிஞ்சதுமே எல்லாரும் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க மகாராணி, என் மனசுல ஒரு கேள்வி. இந்த விரதத்தை எதுக்காக எல்லா ஆண்களையும் சேர்த்து இருக்க வைக்கிறீங்க? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. காலங்காலமா விரதம் இருக்கிறது பெண்கள் தானே, இதை ஏன் ஆண்கள் செய்யணும்? குருவே, சாஸ்திரம் படி விரதம் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லதுதான். இது மதத்தின் பேரால மட்டும் இல்ல, இது நம்ம எல்லாருடைய உடல் நலத்துக்கும் ரொம்பவே நல்லது. அதனால எல்லா போட்டியாளர்களுக்கும் மன நிம்மதி கிடைக்கும். போட்டியாளர்களோட மனசுல எந்த விதமான சோர்வும் இருக்காது. நல்ல எண்ணங்கள். மகாராணி அவர்களே, உங்க வார்த்தைகளை நான் கௌரவிக்கிறேன். நானும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என்னோட மனைவிகள் ஒவ்வொரு வருஷமும் என் உடல் நலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் கடுமையா விரதம் இருப்பாங்க. கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் அவங்க அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் மட்டும் இல்ல, எல்லா ஆண்களும் அவங்க மனைவிக்காக விரதம் இருக்கணும். இந்த விரதத்தை இருந்தாதான் அதுல இருக்கிற உணர்வுகளை உணர முடியும். இது என் மனசுல இருந்தது. மகாராணி அவர்களே, சுதர்சன் அவர்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். பெண்கள் தான் கணவர்களுக்காக எப்பவும் விரதம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்கள் பெண்களுக்காக விரதம் இருக்கிறதுல துளியும் யோசிக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுதர்ஷன் அவர்களே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்க போட்டிக்கான ஏற்பாடுகளையும் என்னென்ன போட்டின்றதையும் இப்ப சொல்றோம். இந்த போட்டியில 3 சுற்றுகள் இருக்கும். முதல் சுற்றுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க 2வது சுற்றுக்கு போலாம். 2வது சுற்றுலையும் ஜெயிச்சவங்க அவங்க 3வது மற்றும் கடைசி சுற்றுக்கும் போவாங்க. எந்த போட்டியாளர் கடைசி சுற்று வரைக்கும் வந்து வெற்றி அடைகிறாரோ அவருக்கு பரிசா விஜயநகரத்தோட சிறந்த கணவர் என்ற பட்டம் கிடைக்கும். அது கூட சேர்த்து அவருக்கு 1000 தங்க நாணயங்கள் கிடைக்கும். இந்த போட்டியில என்னென்ன நடக்கணும்னு நானும் மகாராணியும் அமைச்சரவையில பேசி முடிவெடுத்திருக்கோம். இதோட முதல் சுற்று பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. அம்மாவோட தலைமையில போட்டியோட முதல் சுற்றோட எல்லா ஏற்பாடையும் அங்கதான் பண்ணிருக்கோம். அது ஏன் மகாராணி பண்டித ராமகிருஷ்ணர் வீட்டுல? இப்போ பண்டித ராமகிருஷ்ணர் வீட்டுல செய்யறதா இருந்தா அது அவருக்கு ரொம்ப சுலபமா போயிடுமே. அப்புறம் வெற்றி அடைகிறதும் அவரா தானே இருப்பாரு. என்னாச்சு? எப்ப பாரு தடியை காமிக்கிறதே வேலையா போச்சு. அந்த மாதிரி எல்லாம் பயப்படாதீங்க குருவே, ஏன்னா அப்படியெல்லாம் நடக்காது. சுவாமி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. முதல் சுற்றோட ஏற்பாடு தான் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இந்த போட்டிக்கான விளையாட்டும் போட்டியாளருடைய வெற்றியும் அவருடைய திறமைய பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தரோட வீடுங்கிறதால ஜெயிச்சிட மாட்டாங்க. அது வரல, நான் உயிரோட இருந்தா தானே. அப்படின்னா போட்டியோட முதல் சுற்றுக்காக நம்ம எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு கிளம்பலாம். மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. நீ வேணா பாரு ராமகிருஷ்ணா, இந்த போட்டியில உன்னை நான் ஜெயிச்சு எப்படி உன்னை அவமானப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. என்ன நம்மளுடைய வீட்டை யார் இப்படி ஆக்குனது? என்ன அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன பண்டித ராமகிருஷ்ணா, அம்மா சொல்றது உனக்கு புரியலையா? புரிஞ்சுக்கையா, அவங்க தப்பு பண்ணிட்டதா சொல்றாங்க. ஏதோ
குப்பை போடுற இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதனால முதல்ல இங்க இருந்து போவோம். நில்லுங்க குருவே, இதுதான் இந்த போட்டியோட முதல் சுற்றே. என்னது சுற்றா? முதல்லயே சொல்றது இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 3வது சுற்றோட இறுதியில வெற்றியாளர் யாருன்னு சொல்லுவோம். ஆனா யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு சுற்றுலையும் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படும். 1000 சொல்லு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பரிசுதான் சிறந்த விஷயமே. ஆமா குருவே, இருந்தாலும் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லுங்க. குருமாதாக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது? வருணமாலாவுக்கு பல உணவு வகைகள் பிடிக்குமே. உதாரணத்துக்கு பூரி, காய்கறி கூட்டு, லட்டு, கல்கண்டு, பாயாசம். அப்படின்னா இன்னைக்கு இந்த எல்லா உணவு பொருட்களையும் சாப்பிட்டுக்கிறேனே. இல்ல, சமைக்கணும். அதுவும் குருமாதாவுக்காக. உங்க கையாலேயே சமைக்கணும். நான் சமைக்கணுமா? எப்படி? ஆமா, தினமும் குருமாதா உங்களுக்கு சமைக்கிற மாதிரி தான். ஆனா சுவாமி, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு எல்லாத்த விட ரொம்ப பிடிச்சது வெறும் ரசம் தான். ஓ, இதுதான் உண்மை. சரிங்க குருவே, இப்ப நீங்க இந்த எல்லா உணவோடையும் சேர்த்து குருமாதாக்காக ரசமும் வச்சிடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராணி, உங்க மனைவிக்கு பிடிச்ச உணவு எது? அம்மா, சாரதாவுக்கு பிடிச்ச உணவு வகை எதுமா? அட, அது உங்களுக்கு பிடிச்சது. சாரதாவுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க. இவ்ளோ தாமதமா? அது நான் என்ன சொல்றது மகாராணி அவர்களே, எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன விஷயம்னா, இது வரைக்கும் சாரதா தான் என்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேப்பா. நான் அவகிட்ட எப்பவும் கேட்டதே இல்ல. ஆனா நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. சாரதாவுக்கு பிடிச்ச உணவு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சாரதாவுக்கு வாழைக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இன்னைக்கு அதையே சமைங்க. அப்புறம் சுதர்சன் அவர்களே, நீங்க? என் மனைவிக்கு எப்பவும் பாவக்காய், சுரக்காய். என்ன சொன்னீங்க? பாயசம். பாயசம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பாத்தியா? போட்டியோட முதல் சுற்று வீட்டு வேலை. எல்லா போட்டியாளர்களுடைய வேலைகளை நாங்க சரியா பிரிச்சிருக்கோம். நீங்க எல்லாருமே வீட்டோட எல்லா வேலைகளையும் பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு வீட்டை சுத்தப்படுத்துறது, துணி துவைக்கிறது, பாத்திரங்களை கழுவுறது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உங்க மனைவிகளுக்கு பிடிச்ச உணவு வகைகளை உங்களோட கையால சமைச்சு உங்க கையால உங்களுக்கு பரிமாறணும். இந்த உணவு வகைகளை சமைக்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அடுப்புகளை ஏற்பாடு பண்ணிருக்கோம். எல்லா வேலைகளையும் மத்தியானத்துக்குள்ள நீங்க எல்லாரும் முடிச்சாகணும். போட்டியாளர்களை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நாங்க கண்காணிச்சுட்டே இருப்போம். ஒவ்வொரு சுற்றோட இறுதியில அந்த சுற்றுல எந்த போட்டியாளர்கள் ஜெயிச்சாங்கன்றத நாங்க அறிவிப்போம். தனிமணி உங்க எல்லாரையும் கண்காணிப்பாங்க. எந்த போட்டியாளர்களும் அவங்களுடைய சட்டத்தை மீறவே கூடாது. மகாராணி சின்னாதேவி, இப்போ நான் சமைக்கணுங்கிறீங்களா, வீட்டை பெருக்கணுங்கிறீங்களே, ஆண்களோட அடையாளத்தையே மாத்திட்டீங்களே. மகாராணி, இந்த சுத்தப்படுத்துறதையும் மற்ற வேலைகளையும் கருணை கொண்டு மாத்த முடியாத? குருவே, என்னோட மனைவிகள் தினம் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாம இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம எப்பவும் சுத்தமாவே வச்சுக்கணும். வீட்டுல இருக்கிற மனைவி வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதால தான் நாம ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கோம். இந்த மாதிரி வீட்டை சுத்தப்படுத்துற வேலை, அப்புறம் வீட்டு வேலைகளை செய்யறது அவ்வளவு கேவலமா என்ன? இல்ல இல்ல இல்ல, சிறந்த வேலை. நான் சிறப்பா துணிகளையும் துவைக்கிறேன். சுதர்ஷன் அவர்களே, இந்த சுற்று சரியான விதத்துல நீங்க புரிய வச்சீங்க. உங்க எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டியாளர்களுடைய முதல் சுற்று இப்பையில இருந்து ஆரம்பிக்குது. இது மதியானம் வரைக்கும் நடைபெறும். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் நான் எங்க வைக்கிறது? அங்க உங்க அறைக்கு வெளியவே வச்சிருங்க. அதுவும் சரிதான், சாரதாவும் அங்கதான் வைப்பா. சுதர்சன் அவர்களே,
அந்த இடத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க வீட்டுக்கு நீங்க இப்பதானே முதல் முறையா வரீங்க. அது இந்த பொருளை அங்க வைக்கிறது தான் சரியானதா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட வீட்லயும் அங்கதான் இருக்கும். அடடடடா, உங்க வீட்டை விட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க வீட்டு வேலைகளை ரொம்ப நல்லா பண்றீங்க. சரி, அங்கேயே வச்சிடுறேன். என்ன குருஜி, எங்களை குப்பை தொட்டி நினைச்சிட்டீங்களா? என்ன தொடப்பம் இது? இத வச்சு எப்படி நான் சுத்தப்படுத்துறது? அட, தொடப்பத்தை திருப்பி பிடிச்சா எப்படி சுத்தம் பண்ண முடியும் குருஜி? இந்தாங்க, இதை இப்படி பிடிங்க. இப்ப சுத்தம் பண்ணுங்க. நீங்க என்னதான் பண்றீங்க? நீங்க ஏன் இப்படி பண்றீங்க குருவே? மகாராஜாவோட குரல். மகாராஜா, சுதர்சன், ஏயா இப்படி? நான் பெருக்கும் போது நடுவுல வந்து பெருக்குறீங்க. ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே, நீங்க தவறான முறையில பெருக்கிட்டு இருக்கீங்க. என்ன? வாசல் அந்த பக்கம் இருக்கு, ஆனா நீங்க இந்த பக்கம் பெருக்கிட்டு இருக்கீங்க. குப்பை எல்லாத்தையும் இந்த பக்கம் தள்ளாதான் நாம இந்த பக்கம் இருந்து எல்லாத்தையும் அள்ள முடியும். நீங்க இந்த பக்கமே தள்ளிட்டீங்கன்னா அது போதும். இவ்வளவு விவரிக்கணும்னு அவசியம் இல்ல. எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். நீங்க உங்க வேலையை பாருங்க, பெருக்கிற வேலையை பாருங்க. சரி, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சுதர்சன் அவர்களே, நம்ம மனைவிகள் தினம் தினம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்க அருமை இப்பதான் எனக்கு புரியுது. இத்தனை வருடங்களுக்கு அப்புறமா அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மந்திரியாரே, கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பெருக்கிறீங்களா இல்ல கில்லி தாண்டி விளையாடுறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த வேலையை விட போர்ல சண்டை போடுறதே சுலபம். பாத்தீங்களா மந்திரியாரே, ஒரு வேலையை நாம பொறுமையாவும் பொறுப்பாவும் பண்ணோம் அப்படின்னா அது தானாவே சுலபமாயிடும். சுதர்சன் அவர்களே, என் கடமை என்னங்கிறது எனக்கு தெரியும். அதாவது ராஜ்ய கடமை. அதனால நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் உங்க வலது பக்கம் பாருங்க, நிறைய குப்பை இருக்கு. முதல்ல போய் அதை சுத்தம் பண்ணுங்க. சரி. மந்திரியாரு கோவப்பட்டுட்டாரு. ஓடிடுங்க, ஓடிடுங்க. சரி சரி சரி. மகாராணி அவர்களே, இந்த மாதிரி போட்டியை நீங்க மாசம் மாசம் நடத்தணும். ஏன்னா ஆண்கள் வேலை செய்யறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, என்னால கட்டுப்படுத்தவே முடியல. சரி மகாராணி அவர்களே. எல்லா போட்டியாளர்களும் கவனமா கேட்டுக்கோங்க. சுத்தப்படுத்துறதுக்காக உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. யாரு குறைவா வேலை செஞ்சிருக்கீங்க, யாரு அதிகமா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு நாங்க 2 பேரும் நல்லா பார்த்து வச்சிருக்கோம். இப்ப உங்களுடைய அன்பான மனைவிகளுக்காக நீங்களே உணவு தயாரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால வாங்க, எல்லாரும் சமையல் அறைக்கு உடனே படையெடுத்து கிளம்புங்க. இவங்கெல்லாம் இங்க என்னதான் வேலை பண்ணாங்க? இந்த வீட்டை சுத்தப்படுத்துங்கன்னு சொன்னா இன்னும் மோசமாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆண்களை வேலை செய்ய வைக்கிறது அசாத்தியமான விஷயம். அதுவும் இல்லாம இவங்க வேற சமைக்க போறாங்களே. உருளைக்கிழங்கு ஐயா, எங்கிட்ட நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப நான் உங்களை துண்டு துண்டா வெட்ட போறேன். மந்திரியாரே, கோத்வால், உருளைக்கிழங்கு தானே பட்டுச்சு, அதுக்காக ஏன் அலறீங்க? நான் உருளைக்கிழங்குனால அழுகல, இந்த காரம் தாங்காம அழுதுகிட்டு இருக்கேன். கோத்வால் அவர்களே, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இப்பதான் இந்த இடத்த சுத்தப்படுத்தின, நீங்க குப்பையை கொட்டிட்டீங்க. சீக்கிரம் எடுங்க. இங்க பாருங்க, சுத்தப்படுத்துற வேலை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நீங்க எனக்கு கட்டளை போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க ஒண்ணு எங்க மகாராஜா கிடையாது, புரியுதா?
சுதர்சன் அவர்களே, நீங்க ஆயுதங்கள் விற்கிற வியாபாரியா இல்ல சமயக்காரரா? நான் மகாராஜா. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மகாராஜாவா இருக்கட்டும் இல்ல வியாபாரியா இருக்கட்டும், சமையல் அறையில வேலை செஞ்சே ஆகணும்ல. பார்க்க சமையல்காரர் தான், ஆனா நடவடிக்கை மகாராஜா மாதிரி. தகுதி தெரிஞ்சு நடந்துக்கணும். நான் இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு. நீங்க இந்த காய்கறிகளை வெட்டுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. ஆனா இது போட்டி தானே, நான் எப்படி இதை பண்ண முடியும்? நீங்களே பண்ணுங்க. அட, இது அர்த்தம் இல்லாத போட்டிக்கா? தேவையில்லாம இந்த வேலையை நம்ம தலையில கட்டிட்டாங்க. மகாராஜாவுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அவர் பாட்டுக்கு மகாராணியில ஆளை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ சரின்னு தான் தோணுது. வாயை மூடுங்க, வாயை மூடிட்டு வேலையை பாருங்க. அப்புறம் முதல்ல என் வேலையை முடிக்கணும். சரியானதான். என்னாச்சு சுதர்சன் ஐயா? போட்டி நடக்கும்போது வேலையை கொடுக்கறாரு. இங்க பாருங்க, குரு சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. விஷயம் என்னன்னா, சில நாட்களா இவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு. அதான் இவரை பத்தி தெரியுமே. அதாவது இப்பதான் புரியுதுன்னு சொன்னேன். சரி விட்டுங்க. குருஜி, இவ்வளவு தூரத்துல இருந்து ஊதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுப்பு எப்படி எரியும்? அட முட்டாளுங்களா, முகத்தை உள்ள கொண்டு போய் வச்சு ஊதுனா முகமெல்லாம் கறி ஆயிடும்டா. ஏற்கனவே என் முகத்துல நானே கறி பூசிட்டேன். எப்பவும் பூசிக்கிறதான குருஜி. அது இந்த முறை வேகமா கவனமா ஊதுங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க இதுல நிபுணர் ஆயிட்டீங்க. அதான் நிபுணர் ஆயிட்டேன்ல, இப்ப வாய மூடுங்க. ஆமா குருஜி, என்ன இது? இது வடை, அதனாலதான் வறுக்கிறேன். இனி ரசத்தை வைக்க வேண்டியதுதான். அதுக்கு என்ன தேவை? சுட சுட வடை இதுல போட்டு வைப்போம். குருவே, குருவே, அசையாதீங்க. அப்படியே நில்லுங்க. குருவே கொஞ்சம் நில்லுங்க. குருவே, குருவே, குருவே நில்லுங்க. குருவே, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நெருப்பை எப்படி அணைக்கிறது? குருவே நில்லுங்க. அசையாதீங்க. அப்படியே நில்லுங்க. இருங்க. குருவே ஓடாதீங்க, நில்லுங்க. நில்லுங்க குருவே. குருவே நில்லுங்க. எங்க போகாதீங்க, இருங்க. நெருப்பு அணைஞ்சிருச்சு. சுவாமி, நீங்க பண்ணது சரியில்லை. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் வந்து நெருப்பு அணைச்சிருப்பேன். அப்படியா? யாராவது நெருப்ப திரும்பவும் பத்த வைங்கப்பா, இவங்க வந்து அணைப்பாங்க. சிவ 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 சிவா. எல்லாரும் கவனமா கேளுங்க. போட்டியோட இரண்டாவது சுற்று இதோட முடியுது. இப்போ நாங்களும் மத்த எல்லா பெண்களும் நீங்க வேலையை எப்படி பண்ணிருக்கீங்கன்றத பார்க்க போறோம். இங்க பாருங்க, குருஜி குருமாதாவுக்காக செஞ்ச வடை பாருங்க. அப்புறம் சுதர்சன் அவர்கள் அவருடைய மனைவிக்காக கத்திரிக்காய் குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் தன்னுடைய மனைவிக்காக வாழைக்காய் பொரியலை செஞ்சு வச்சிருக்காரு. ஓஹோஹோஹோ, இந்த மாதிரி உணவை யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த போட்டியில மத்தவங்களை விட யாரு சிறப்பா செயல்பட்டாங்கன்னு சீக்கிரமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசவையில அறிவிக்க போறோம். யாரு இதுல ஜெயிச்சாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுல கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த போட்டியில, அதாவது இரண்டாவது சுற்றுல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு நான் சொல்ல போறேன். நான் யாரோட பேரை சொல்றேனோ அவங்க இடத்தை விட்டு பின்னாடி போகணும். மத்த போட்டியாளர்கள் அவங்க இடத்துல அப்படியே நிக்கணும். எங்களுக்கு புரியவே இல்ல குருஜி. அதாவது பேர் அறிவிக்கப்படுறவங்க போட்டியை விட்டே வெளியேறிடுவாங்களாம். குருஜி, எனக்கு ஏனே தெரியல. இந்த போட்டியில இருந்து முதல்ல வெளியேற போறது நீங்க தானே தோணிக்கிட்டே இருக்கு. குருஜி, ஏன்னா முதல் சுற்றுலயே நீங்க உங்க வேலை மட்டும் இல்லாம எல்லார் வேலையும் சேர்த்து கெடுத்துட்டீங்க. முதல் பெயர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. என்ன? இரண்டாவது பெயர் சுதர்சன் அவர்கள். இது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. நானும் இதை எதிர்பார்த்தேன்.
பேரு கோத்வால் அவர்கள். இத முதல்லயே எதிர்பார்த்தேன். அப்புறம் 4வது பேரு மந்திரியார் திம்மரசு அவர்கள். யாரு? நானா? ஆமா ஆமா, பின்னாடி வாங்க. 5வது கடைசி பெயர் யாரோடதுன்னா இந்த பேர் என்னோடதா இருக்க கூடாது. குரு தத்தாச்சாரியார் அவர்கள். போங்க குருஜி போங்க, போய் பின்னாடி நில்லுங்க. இனி உங்களோட இடம் அதுதான். வாங்க குருவே, எங்க சங்கத்துல நீங்களும் ஒரு அங்கம். வாங்க 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 வாங்க. நாங்க சொன்ன இந்த 5 பேர்கள் அவங்கள தவிர்த்து மத்த எல்லாரும் போட்டியை விட்டு வெளியேறீங்க. அதாவது இந்த 5 பேரும் போட்டியோட 2வது சுற்றுக்கு போறாங்க. போட்டியோட முதல் சுற்றுல வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு ராஜ்யத்தோட தரப்புல இருந்து 100 தங்க நாணயங்களை வெற்றி பரிசா வழங்க போறோம். இப்போ 2வது சுற்றுக்கான நேரம். இத மகாராணி சின்னாதேவியும் மகாராணி திருமலாம்பாவும் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. 2வது சுற்று தனித்துவமானது. இதுல நீங்க எந்த வீட்டு வேலைகளும் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நாங்க கேட்க போற கேள்வியோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, நீங்க உங்க மனைவிகளை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தான். பல வருஷமா உங்க வாழ்க்கையோட அங்கமா இருக்கிற அவங்களை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லது. மனைவியோரோட வேலையே இதுதானே. அவங்க கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? சரியா சொன்னீங்க சுதர்சன் அவர்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த போட்டியோட நோக்கம் ரொம்ப நல்லது. கணவர்களான நாம நம்ம மனைவிகளோட ஆசைகளையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாம புரிஞ்சுக்கிட்டது இல்ல. அதை நாம புரிஞ்சிக்காமலேயே நடந்துக்கிறோம். இப்போ 2வது சுற்றோட முதல் கேள்விய மகாராணி சின்னாதேவி அவர்கள் கேட்பாங்க. உங்களுக்கான கேள்வி, நீங்க உங்க மனைவியோட இதயத்தை ரொம்ப அதிகமா எப்ப காயப்படுத்துனீங்க? நான் வருணமாலா மனசை கஷ்டப்படுத்தினது கிடையாது. அது எப்பவுமே கிடையாது, என்னைக்குமே கிடையாது. நீங்க வேணா வருணமாலாவே கேட்டு பாருங்க. வருணமாலா சொல்லு. சுவாமி, நீங்க எதுக்காக இன்னைக்கு தப்பாவும் பொய்யாவும் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்காக இருந்த விரதத்தையும் என்னோட மனசுல இருந்த ஆசைகளையும் நிறைவேற்றாதப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு தெரியுமா? நான் ஈஸ்வரனை ஆராதிக்கிறதுக்காக உங்களை 1 மாசத்துக்கு ஒரு கால்ல நின்னு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கணும்னு சொன்னேன். அதோட மந்திரங்களையும் சொல்லிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஆனா நீங்க அத பண்ணவே இல்லை. இதெல்லாம் என்ன? நேரா சிவலோக பதவிக்கே அனுப்பி வைக்கிறதுக்கான சதி. என்ன மன்னிச்சிரு வருணமாலா. அது என்னன்னா, அந்த நேரத்துல என்னோட ஆரோக்கியம் சரியில்லை. இல்லன்னா நான் என்னைக்காவது நீங்க சொன்னதை செய்யாம விட்டுருக்கேனா? இல்ல. ஆனா உங்களால பதில் சொல்ல முடியலையே குருவே. அது கோத்வால் அவர்களே. மகாராணி அவர்களே, என்னோட மனைவியோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் இது வரைக்கும் வாய்ப்பே கொடுத்தது கிடையாது. ஏன்னா எனக்கு எப்பவும் தைரியம் வந்ததே கிடையாது. மந்திரியாரே, மகாராணியாரே, நான் ஒத்துக்கிறேன். நான் என் மனைவியோட மனச ஒரு முறை இல்ல, அவளை பல முறை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா எப்ப அவளை அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுத்தினேன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நானும் வர்ணமாலாவை எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்தியிருக்கேனே. ஆனா அவளுக்கு என் மேல இருந்த பக்தியின் காரணமா அது அவ முகத்துல கூட காட்டிக்கிட்டது இல்லையே. அவ முகத்துல ஒரு அப்பாவித்தனத்தை காட்டிக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. வர்ணமாலா, நீ ஒரு உத்தமி. மந்திரியாரே, இதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல,
உங்க மனைவி கிட்டதான். நீங்க உண்மையை ஏத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் மந்திரியாரே. போட்டியுடைய நோக்கம் நிறைவேற மாதிரி தெரியுது. ஆண்களுக்கு பெண்களுடைய அருமை என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களுடைய பதில் என்னது? மகாராணி அவர்களே, நான் சாரதாவுடைய மனச எப்ப அதிகமா நான் காயப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். அவங்களுடைய பிறந்த வீட்டார் பத்தி பேசும்போதுதான். அவளுடைய தம்பிய நான் முட்டாள்னு சொல்லி அவனை நான் ரொம்ப அதிகமா திட்டி இருக்கேன். அப்பா அவளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். நாம ஒரு பெண்ணோட பிறந்த வீட்டார் பத்தி பேசும்போது அவங்க மனசு வலியால நிரம்பிடும். அந்த வலிக்கு ஒரு எல்லையே இருக்காது. ஒருவேளை இந்நேரம் சாரதா இங்க இருந்திருந்தா நான் அப்போ நடந்துகிட்டதுக்காக அவகிட்ட நான் நிச்சயமா மன்னிப்பு கேட்டிருப்பேன். அம்மா, இன்னைக்கு அரசவையில நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களோட மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. வணக்கம் பெரிய ராணி அவர்களே. வணக்கம் சின்ன ராணி அவர்களே. வணக்கம். நீ எப்ப வந்த? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். குண்டப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த போட்டியை பத்தி சொன்னாங்க. அதனால நான் பாஸ்கர குண்டப்பா கிட்ட விட்டுட்டு இந்த போட்டியை பார்க்கறதுக்கு இங்க வந்துட்டேன். நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்திருக்க. ஆனா நீ என்கிட்ட ஏன் எதுவும் சொல்லாம தென்னாலி கிராமத்துக்கு போன? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை என் மனைவி சாரதா. அம்மா, என்னம்மா இது? கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்கம்மா, இல்லைன்னா விழுந்துருவீங்க. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்மா என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமே நிறைய பேசலாமா. இப்ப அவங்க சொல்ல வரத புரியுற மாதிரி சொல்ல நான் வந்துட்டேன்ல. சாரதா தேவி, உங்களை வரவேற்கிறேன். பெண்கள் சங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க போய் உங்களோட இடத்துல உட்காருங்க. சரி. சுதர்ஷன் அவர்களே, உங்க பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மகாராணி அவர்களே, ஒரு கணவன் தன்னோட மனைவிய கோபத்துல, தலகணத்துல, ஆவேசத்துல எந்த ஒரு காரணமும் இல்லாம அவங்க மேல எந்த தப்பும் இல்லாதப்ப அவங்கள திட்டும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனைவிக்கு ரொம்ப அதிகமான மன கஷ்டம் ஏற்படும் நினைக்கிறேன். என்னோட கட்டளை மீறி நடந்துகிட்டா உங்க 2 பேரையும் சிறைச்சாலையில அடைக்க வேண்டியதா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி தவற பண்ணிட்டேன். காரணமே இல்லாம நான் என்னோட ரெண்டு மனைவிகளையும் தண்டனை, அதாவது ரொம்பவே திட்டிட்டேன். இவங்க தான் மகாராஜா கிருஷ்ணதேவ ராயரோட 2 மனைவிகள். ஒருத்தவங்க என்னடானா மோசமா பாடுறவங்க, இன்னொரு மனைவி மோசமா சமைக்கிறவங்க. இந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை எப்ப தீர்க்க போறேன் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சின்ன மகாராணி, சுதர்ஷன் அவர்களோட கதையும் நம்மளோட கதையும் ஒரே மாதிரி இருக்கு. நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மகாராணி. அடுத்த சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட பெயர் இதுல இருக்கு. இந்த 2வது சுற்றுல மொத்தமா 5 பேர் கலந்துக்கிட்டீங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாங்க யாரோட பேரு சொல்றோமோ அவங்க 2 அடி பின்னாடி போகணும். குருஜி, எங்களுக்கு மறுபடியும் புரியல. அதாவது யார் பேரை சொல்றாங்களோ அவங்க 3வது சுற்றுக்கு போவாங்க. குருஜி, நீங்க சொல்ற இந்த தவறான பதிலை பார்க்கும்போது நீங்க இங்கே தான் இருக்க போறீங்க. ஆமா குருஜி. இதுல முதல் பேர் யாரோடதுன்னா கோத்வால் அவர்கள். நானா?
இரண்டாவது பெயர் மகா மந்திரியார் திம்மராசு அவர்கள். கோத்வால், நம்ம ஜெயிச்சிட்டோம். மந்திரியாரே, என்னால நம்பவே முடியல. என்னால இதுதான். எந்த போட்டியாளர்கள் பின்னாடி போனீங்களோ யாரோட பேரு நாங்க சொன்னோமோ அவங்க இந்த போட்டியை விட்டு வெளியேறலாம். கடைசி சுற்றுல கலந்துக்க போறது பண்டிதர் ராமகிருஷ்ணர், சுதர்ஷன் அவர்கள், கடைசியா ராஜகுரு தத்தாச்சாரியர். இவங்கள இருந்து சிறந்த கணவரை தேர்ந்தெடுப்போம். அவங்கள வெற்றியாளரா அறிவிப்போம். இரண்டாவது சுற்றுல வெற்றி பெற்றவங்களுக்கு ராஜ்ய தரப்புல இருந்து ஆளுக்கு 500 தங்க நாணயங்களை பரிசா வழங்க போறோம். இப்போ இந்த போட்டியோட கடைசி சுற்று இது. இந்த போட்டியோட பேர் என்னன்னா, உயிர் போனாலும் வாக்க மீற மாட்டோம். இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை அரண்மனையோட பூஜை அறையில நடக்க போகுது. சரி. சாவித்திரி விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப இங்க போட்டியோட கடைசி சுற்று நடக்க போகுது. இந்த போட்டியில ஒரே ஒரு கேள்விதான், ஆனா அதுக்கு 7 விடைகள் இருக்கு. கேள்வி 1, விடை 7. யாரு இந்த 7 விடைகளையும் சொல்றாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்போ இந்த கேள்விய மகாராணி சின்னாதேவி கேட்க போறாங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு விதிமுறையை மட்டும் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருடைய கையிலயும் மணி கொடுப்பாங்க. மணிய ஆமா, எதுக்காக இப்ப இந்த மணி? மகாராணி சின்னாதேவி, இப்போ நாங்க மணி ஆட்டிக்கிட்டே பதில் சொல்லணுமா? இல்ல குருவே, பதில் சொல்லணும்னா அதுக்கு மணி அடிக்கணும். அதாவது யார் முதல்ல மணி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பதிலுக்கான முதல் வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை அவங்களுடைய பதில் சரியா இருந்தா அவங்க தான் வெற்றியாளரா ஆவாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.